உறவுகளுக்கு வணக்கம். விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு வயதான விவசாயி உட்காந்துருக்கிறாரு கம்பு ஓட்டிக்கிட்டு. பேரை தாத்தா காசு கொடுங்க, ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறான். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு வயசான பெரியவர். அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கோபணத்தோட விவசாயம் பார்த்து நொந்து நூலாகி ஒரு வழி இல்லை, அவருக்கு தாங்குகிற அந்த வாழ்வாதாரத்துக்குரிய பணம் கிடையாது. அதனால் பேரண்ட்ட சொல்கிறாரு, பேரா என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்க. இந்த கதையை நேரடியாக சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்கு 60 வயசுக்கு மேலே எந்த ஒரு பிழைப்புக்கு ஆதாரமோ வாழ்வாதாரமோ இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்கல. 60 வயசுக்கு மேலே எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனால் விவசாயிகளை மட்டும் கைவிட்டுருது. நாட்டுக்கே சோறு போடுறான் விவசாயி. மக்கள் எல்லாத்துக்கும் காய்கறி, விவசாயத்தில் மாடு ஆடு கோழி எல்லாம் விவசாயி தான் பார்க்குறான். ஆனால் அவனுடைய வயசான காலம் முதிர்வயதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதிர் வயதும் முள் படுக்கையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விவசாயியுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு 60 வயசுக்கு மேலே மாத பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாயிகளும் ஓங்கி இந்த அரசாங்கத்தினுடைய கதவுகளை நம்ம தட்டணும். தட்டினாலுடைய அரசாங்கத்துடைய காதுகள் கேட்கப்படும். அப்போ தான் வயசான அவங்களுடைய வேலை செய்யாத தள்ளாடுகிற வயசில் ஒரு பென்ஷன் வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை மெடிசனோ இல்லை எமர்ஜென்சிக்கோ பேரப்பிள்ளைக்கு டெய்லி காசு கொடுக்குறதோ அவங்க கையில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதனால் விவசாயிகள் எல்லாரும் எங்களுக்கு பென்ஷன் வேணும்னு இந்த அரசாங்க கதவுகளை தட்ட வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயி ஞான்ராஜ்.